இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டிவோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி அதாவது அந்த பர்சன் வந்து ஹிந்துவாக இருந்தால், 2 பேருமே ஹிந்துவாக இருந்தால் இது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அக்செப்டபிள். என்னென்னா வந்துட்டு இதில் நிறைய டைப் இருக்குது. எப்படின்னா மியூச்சுவல் கன்சென்ட். இப்போ மியூச்சுவல் கன்சென்ட்னா 2 பேருக்குமே வந்து தெரியும்ல, எனக்கு இவங்க செட் ஆகாது, அவங்க எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்துட்டு முடிவெடுத்து டிவோர்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஈஸியானா ரொம்ப டைம் எடுத்துகிட்டு முடியாது. மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னா அடல்ட்ரி, க்யூராலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. அடல்ட்ரி வந்துட்டு தப்பு பண்ணியிருப்பாங்கள்ல, இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அதை வச்சு நம்ம கிரவுண்ட்ஸாக கேட்கலாம். அடல்ட்ரி, க்யூராலிட்டி. அடல்ட்ரி ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு இப்போ அந்த பர்சன் வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட வந்துட்டு தப்பாக இருப்பாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிரும்ல, அப்போது வந்துட்டு நம்ம வந்து அடல்ட்ரி யூஸ் பண்ணிவிட்டு டிவோர்ஸ் கேட்கலாம். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு க்யூராலிட்டி வந்து என்னென்னா அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்கள, கொடுமைப்படுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுறது. அப்போ ஒரு கிரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்ல அது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேயே வந்து இன்னும் நிறையா இருக்குது. நிறைய நோய் இருக்கும்ல இவங்களுக்கு வந்துட்டு, இப்போ நமக்கு பரவக்கூடிய நோயெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு இதில் தான் வரும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி இருக்கனால வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 7 இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்துட்டு எந்த டீட்டெயிலுமே இருக்காது, இவங்க காணாமல் போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணி கேட்கலாம்.